என்ன சமையலோ என்ன சமையலோ எதிர்த்து ஜீரக சம்பா ரைஸில் பிரியாணி வரலன்னு சொல்கிறவங்களுக்காக புல்லட் ரைஸில் பிரியாணி பண்ணியிருக்கிறோம். தேவையான பொருட்கள் தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் எடுத்துக்கிறோம். தாளிக்கு தேவையான பட்டை கிராமெல்லாம் தனியாக ஒரு இதில் வச்சுருக்கிறோம். அரிசியை ஊற வச்சுருக்கிறோம். சிக்கன் குழம்பு ஊற வச்சா போதும். இப்போ அடுப்பு பற்ற வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். எண்ணெய் தேவையான அளவு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு அப்படியே வதக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கும். அடுத்து தக்காளி போடுங்க. புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்குங்க. அடுப்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ சிக்கனை போடுங்க. சிக்கனை வந்து 1/2 hour நல்லா ஊற வச்சுருக்குறோம். எப்படி ஊற வச்சுருக்கோன்னா, தயிர், மிளகாத்தூள், உப்பு இது 3ஐயும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கன். அது நல்லா சாஃப்டாக வரும். அப்போ தான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேருங்க போதும். காஷ்மீர் சில்லி கலருக்காக தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள்னால் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி. இப்போ நல்லா கிண்டுங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த சிக்கன் வேகிறதுக்காக தான் அந்த தண்ணி. இது வந்துட்டு நீங்கள் அரிசி தண்ணியோட அளவில் சேர்க்க தேவையில்ல. அடுத்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஏற்கனவே அதில் ஊற வச்சதில் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ரைஸ் போடுங்க. ரைஸ் போட்டு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, அடியில் பிடிக்கும். ஒரு டம்ளர் புல்லட் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன், 6 டம்ளர் தண்ணி. 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கிறேன். இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க. அது ஒரு கொல பதம் வரும், அது வரைக்கும் கிண்டுங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. அடுத்து நெய் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் அதிகமாக தேவைப்படுறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து தம் போடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. நல்லா ஒரு மாதிரி வளவளப்பு பதம் கொலன்னு இருக்கும். அது மாதிரி இருந்தீங்கன்னா வச்சுட்டு கீழே உள்ளே இருக்க நெருப்பெல்லாம் வெளியில் இழுத்து விட்டுட்டு அதில் இருக்க கங்கெல்லாம் அள்ளி மேலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸு தம்மில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி. கிண்டி பாருங்கள், அடியில் எதுவும் அடி பிடிச்சிருக்காது. ஏன்னா அடியில் இருக்க நெருப்பை எடுத்துட்டோம். மேலே மட்டும்தான் நம்ம தம்முக்காக கங்கு போட்டிருக்கிறோம். அப்படியே ஒரு சிக்கன் சுக்கா வச்சு நல்லா வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது ஒரு அருமையான புல்லட் ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி.